அஸ்டபிள் டைமர்னா என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டைமர் கான்செப்டில் மோனோஸ்டபிள் அஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டைமர்ஸ் உண்டு. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டைமர் வந்து அஸ்டபிள் டைமர். இந்த அஸ்டபிள் டைமரோட ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிகர் இன்புட் எதுவுமே கொடுக்காம ரேண்டமாக அதுவே வந்து ஆன் டைம் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்ஸ் அவுட்புட்டை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். இந்த டைமரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிடபிள்யூஎம் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டான ஃப்ரீக்குவன்சியில் ஒரு பிடபிள்யூஎம் பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறதை எப்படி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா R1 R2 C அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டர், R1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், R2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், சி அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டர் இந்த இடத்துல இருக்கு. இதோட கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த பல்ஸோட வித் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அந்த பல்ஸோட வித்தை பொறுத்து நம்ம பிடபிள்யூஎம் பல்ஸ் அப்படின்னு அதாவது ஃப்ரீக்வன்சி அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அஸ்டபிள் டைமர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வந்து ஆன் பண்ணலாம். ஸோ கிட்ட ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆன் டைம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆஃப் டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட்ஸில் நமக்கு வந்து ஆன் ஆஃப் அப்படின்றது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரிகர் இன்புட் இல்லாமல் ரன் ஆகக்கூடிய ஒரு டைமர் தான் இந்த அஸ்டபிள் டைமர். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கெப்பாசிட்டரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ இப்போ கெப்பாசிட்டரோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபாரட். ஸோ சேஞ்ச் பண்ணனால அந்த ஆன் டைம் அப்படின்றது ரொம்ப லாங் டைமாக இருக்கும், ஆஃப் டைமும் அதே மாதிரி லாங் டைமாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எல்இடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு லாங் டைம் ஆன் டைமாகவும் லாங் டைம் ஆஃப் டைமாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அதோட ஆன் டைம் ஆஃப் டைமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணது மூலமாக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிடபிள்யூஎம் பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அஸ்டபிள் டைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைமரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.